சர்ச் பெல் வாசல் மிஷன் 426 தவக்கால தியானம் பார்ட் 2 பகுதி 2 தமிழ். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 34 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். பைபிளில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வருகைக்கு தயாராக இருப்பது பற்றி ஒரு உவமையின் பகுதியாக தந்திருக்கிறார். மக்கள் தங்கள் நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும். பொருள் சார்ந்த விஷயங்களில் அல்ல, எந்த நேரத்திலும் அவர் திரும்பி வர தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இயேசு இந்த உவமையின் மூலம் எந்த அளவில் நாம் இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். 34ஆம் வசனம் சொல்கிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 34. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக இந்த உவமை நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட அந்த விளக்கத்துக்கு உகந்ததாக இருக்கிறது. அடுத்த உவமையை பார்ப்போம். மத்தேயு அதிகாரம் 13 44 முதல் 48 இறைவசனங்கள். விண்ணகத்தின் மதிப்பை 2 உவமைகள் உள்ளன. மறைக்கப்பட்ட புதையலின் உவமை, மற்றொன்றை கீழே முத்து வியாபாரியின் உவமை. இரண்டையும் தருகிறோம். இயேசு பரலோக ராஜ்யத்தை, இறை ஆட்சியை ஒரு வயலில் மறைத்து வைக்கப்பட்ட புதையலுடன் ஒப்பிடுகிறார். ஒரு மனிதன் புதையலை கண்டுபிடித்து அதை மீண்டும் மறைத்து பின்னர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று வயலை வாங்குகிறான். அந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதிகமாக பெற எல்லாவற்றையும் தன்னிடம் உள்ள அனைத்தையும் இழக்கவும் துணிகிறான். அடுத்த உவமை முத்து வியாபாரியின் உவமை. விலை உயர்ந்த முத்தினை பெறுவதற்காக ஒரு வியாபாரி தனது செல்வம் முழுவதையும் விற்றுவிட முடிவு செய்கிறான். இந்த 2 கதைகளிலும் விண்ணகம் அடைவதற்கு நாம் எவ்வித தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கின்றது. விண்ணக வாழ்வே நமக்கு லட்சியமாகவும் இந்த உலகில் முன் தயாரிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நாம் மகிழ்ச்சியான நிலை வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக இந்த உவமை நிச்சயம் நமக்கு பயன்படும். வலையின் உவமை ஒன்று சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை விவரிக்க இயேசு உவமைகளில் பேசுகிறார். அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி மேலும் மேலும் வெளிப்படுத்துகிறார். ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். அந்த புதையலை கண்டுபிடித்த பிற்பாடு அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் என்கிறார். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள் யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும்.
வலை நிறைந்ததும் அதை இழுத்துப் போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரைப் பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். தவக்கால தியானப் பகுதியாக இதை தந்திருக்கின்றோம். இதனுடைய விவரங்கள் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விண்ணக அரசுக்கு நிச்சயம் தகுதி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த 40 நாட்களும் உங்களை தியானத்தில் ஆழ்த்துவதற்காக இந்த அளவில் சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு தருகிறோம். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள பிரியப்பட்டால் அதை செய்யுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ச்சியாக வரும் அத்தனையையும் பார்த்து நல்ல ஒரு நேர்மையாளர்களாக, நல்ல மனிதர்களாக, இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ ஆசிக்கிறோம். நன்றி, வணக்கம்.